So first person name வந்து பாத்தீங்கன்னா சோனியா. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, why do people like to book tickets in online? இவங்க என்ன ஆன்சர் பண்ணிருக்காங்க, book tickets through online is easy and convenient for user. Okay. Second user, it allows people to book ticket anywhere at that time and it is reduced queue, so it saves time. So ரெண்டுமே வந்து சேம் ஆன்சர் தான், ரைட்? ஓகே. எஸ் மேம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சதீஷ்குமார், புக் டிக்கெட் எனி டைம் எனிவேர் வித் இன்டர்நெட் ஆக்சஸ். அகெயின் இட் இஸ் சேம், ஈஸி டு ஆக்சஸ்க்காக சொல்றாங்க. இட்ஸ் கன்வீனியன்ட் டு யூஸ் அண்ட் ஈஸி டு புக் இன் ஆன்லைன், கன்வீனியன்ட் டைம் அண்ட் லெஸ் டைம் கன்சூமிங். ஸோ இவங்க எல்லாருமே சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, யூசர் ஃப்ரெண்ட்லி, கன்வீனியன்ட் அண்ட் லெஸ் டைம். இப்போ வரைக்கும் இவங்க 5 பேருக்குள்ள நம்மளுக்கு எந்த டிஃபரன்ஸுமே இல்ல, கரெக்டா? எஸ் மேம். ஓகே. ஸோ இது வந்து நம்ம எதுவும் மார்க் பண்ண முடியாது. இந்த கொஸ்டின் நம்ம அப்படியே லீவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், ஹவு ஆஃபன் டு யூ டிராவல் பை பஸ்? எக்ஸ்பிளைன் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோமா. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஐ புக் பஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் கேங் ட்ரிப். ஸோ ட்ரிப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? எஸ் மேம். ஸோ அப்ப இவங்களுக்கு வந்து அஃபனா தேவைப்படாது. ஸோ எப்போ ட்ரிப் போறாங்களோ அப்பதான் யூஸ் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐ யூஸ்ட் பஸ் ஃபார் டெய்லி கமிட்மெண்ட்ஸ் லைக் காலேஜ். ஸோ இவங்களுக்கு வந்து டெய்லி தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து ஐ டிராவல் பை பஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் ஃபார் ஒர்க். இட்ஸ் த சீப்பஸ்ட் அண்ட் மோஸ்ட் கன்வீனியன்ட் ஆப்ஷன் ஃபார் மை டெய்லி அண்ட் வீக்கெண்ட். ஓகே. I travel by bus most oftenly for my college in daily. So இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஆக்சஸ்க்காக கேட்டிருக்காங்க, ரைட்? எஸ் ஈவன் மேம். தேர்ட் பர்சன் ஆல்சோ. ஸோ இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் என்னன்னா, இந்த 3 பர்சனோடது சிமிலரா இருக்கு. ஓகேங்களா. நான் சும்மா மார்க் பண்ணி வைக்கிறேன், எதுக்காகன்றத சொல்றேன். ஓகே மேம். இவங்க ரெண்டு பேரும் அஃபனா தான் யூஸ் பண்ணுவாங்க. மேபி வீக்லி, மந்த்லி ட்வைஸ் ஆர் வீக்லி. ஓகே மேம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேன் யூ வாக் மீ த்ரூ ஹவு யூ யூஸ்வலி புக் அ டிக்கெட்? ஐ ஃபைன் புக் டிக்கெட்ஸ் த்ரூ ஆன்லைன். ஓகேங்களா. ஸோ இது பெருசா உங்களுக்கு இன்புட் இல்லை. யூஸ்வலி ஐ புக் டிக்கெட் யூசிங் சம் வெப்சைட் அண்ட் ஆப் அண்ட் இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார். ஸோ இவங்க வந்து அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்க. I just opened the app and searched a route and picked the first available sleeper bus. If the time suits me, I don't waste much time comparing. Just check if the bus is decent and book. Okay. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள அவங்க போறாங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே அவங்க நோட் பண்றாங்க. லைக் சர்ச் ஆப்ஷன், அந்த பஸ் எந்த ரூட்ல வருது, ஓகேங்களா, ஓகே அண்ட் மேம். ஸ்லீப் அண்ட் டைமிங் ஆல்சோ இவங்க வந்து நோட் பண்றாங்க. I usually take book in app and website. Okay. I don't travel often, so I usually ask my friend or sibling to help me to book. If I do it myself, I just search the route and try the following steps. I get confused sometimes. ஓகே. ஸோ இவங்களும் வந்து என்னன்னா அப்ளிகேஷன் ப்ரிஃபர் பண்றாங்க, பட் ஹெல்ப் நீட் ஆகுது. ஓகே. ஸோ ஈஸி டு ஓகே மேம். யூஸா அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இதுல பெருசா நம்மளுக்கு கிடைச்ச இன்புட் இந்த தேர்ட் யூசரோட இன்புட் தான். ஓகேங்களா. இதை நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். Right. Next, another. What features do you look for in a bus or booking application? Okay. I do not need more ads on screen booking and bus photo, bus review about the usage. Right. I would like to looking for the easy looking and real time availability, customer support for any queries. Okay. I compare fares between the buses and apps if there is price drop alert. The thing which I need most, cost of the bus ticket and clearance of the seats. I would see the seat layout and choose back to the seat.
சோ இப்ப நம்ம இதுல ரீட் பண்ணல இவங்க 2 பேரோடது கொஞ்சம் சிமிலரா இருக்கு. அதனால நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். ஓகே மேம். ஓகேங்களா? இவங்க 2 பேருமே வந்து பஸ்ஸோட காஸ்ட் செக் பண்றாங்க. இதுல வந்து இவங்க 3 பேருமே டிஃபரெண்ட் ஒப்பீனியன் ஷேர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து ஸ்கிரீன் பேஜஸ் அதிகமா இருக்கா கூட பஸ்ஸோட போட்டோ வேணும், அதோட ரிவ்யூஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் பர்சன் என்ன சொல்லியிருக்காங்க? அந்த டைமிங் அவைலபிலிட்டி பிளஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் சப்போர்ட் வேணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் எஸ் பர்சன் மேம். வந்து சீட் ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? அப்ப இவங்க 3 பேரோட சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் இவங்க 2 பேரோட ஒப்பீனியன் வந்து குவைட் சிமிலரா இருக்கு. ஓகேங்களா? ஓகே மேம். இது எதுக்காக பண்றேன்னு தெரியுதா? இந்த யூசர் செக்மெண்டேஷன் பண்றதுக்காக யாரோட மைண்ட் செட் எல்லாம் சிமிலரா இருக்குன்றப்பா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறோம். ஓகே மேம். ஓகேங்களா? ஏன்னா நெக்ஸ்ட் நீங்க இப்ப பர்சனை கிரியேட் பண்ண போவீங்க. ஓகேங்களா? பர்சன் அப்ப வந்து ஒரு யூசருக்கும் நீங்க செப்பரேட்டா கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்ப 5 யூசர் உங்ககிட்ட இருக்காங்கன்னா நீங்க 5 பர்சனாவும் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த மாதிரி யூசர் செக்மெண்டேஷன் பண்ணிட்டு இதுல யாரெல்லாம் சிமிலர் ஆன்சர் சொல்லியிருக்காங்களோ அவங்களத கம்பைன் பண்ணி நீங்க ஒரே பர்சனாவா ரெடி பண்ணுவீங்க. ஓகே இப்ப மேம். 5 பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, so இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணிட்டு ஒரு பர்சனாவா கன்வெர்ட் பண்ணலாமா இல்ல 2 இல்ல 3 பர்சனாவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்றத நம்ம இப்ப செக் பண்றோம். அதுக்காக தான் இந்த யூசர் செக்மெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம். Next, what do you wish the bus booking app did better? Okay. Give correct destination to track and the bus application user friendly. Need to flexible payment option. Want to customer give feedback, reviews and rating. Some buses have high rating but poor service. Should verify the reviews better. The bus is late. I want a message or notification. Delay cancel getting help is hard. Support should be helpful. ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த 2 பர்சன் இருக்காங்க இல்லையா? ரேட்டிங் பத்தி சொல்லியிருக்காங்க. எஸ் மேம். ஓகேங்களா? அண்ட் இந்த 2 பர்சன் இருக்காங்கல்ல, இவங்க வந்து சம்திங் சிமிலர் டு டைமிங் வச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு டிலே ஆனாலோ இல்ல வேற ஏதாச்சும் ப்ராப்ளம்னாலோ நான் மெசேஜ் பண்ற மாதிரி இருக்கணும். அதுக்காக இவங்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த கொஸ்டின்ல இவங்க 2 பேரோடது சிமிலரா இருக்கு அண்ட் இவங்க 2 பேரோடது சிமிலரா இருக்கு. ஓகே மேம். Next, what do you currently use for booking and why? Explain. I use Redbus. Easily use Abibus, Redbus for ticket booking. Okay. Because it is a trustable place to book by one. Still, I don't have any payment issue on those app. Okay. I use Paytm for booking because I never use it for other payment options. Mm-hmm. ஓகே. சோ இதுல இந்த ஒரு பர்சனை தவிர மீதி எல்லாருமே காமனான பஸ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றாங்க. அபிபஸ், ரெட் பஸ் இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஓகே மேம். Next is current application is user friendly and how it is user friendly. It is user friendly. The basic of booking works well and for live tracking and the refunds are not user friendly. ஓகே. சோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கா? எஸ் ரீஃபண்ட் மேம். ஆப்ஷன் கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் த பர்சன் வில் யூசிங் பேடிஎம் ஆப்ஷன், நாட் எனி பர்டிகுலர் அப்ளிகேஷன். Okay. Is user friendly? The steps are very easy. I didn't get confused. Too much options or ads on the screen. I don't know what to click on sometimes. Next, what part of the booking process do you find most difficult? If I cancel the tickets, transaction failure and the server issues in website and the slow tracking cancellation process. The seat layout is small and confusing. I can't always tell if the seat is upper or lower or where the door is. Okay. இது என்னது ரெண்டுமே சேம் கொஸ்டினா இருக்கு. அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டாங்களா? தெரியல மேம். ரெண்டுமே பாருங்க சேம் ஆன்சரா இருக்கு இந்த 2 கொஸ்டினுக்குமே. Okay. It's not clear how much money I'll get back if I cancel. So இதுல இந்த 3 பர்சன் இருக்காங்கல்ல, இந்த 3 பர்சனுமே இப்ப எனக்கு கேன்சலேஷன் ஆப்ஷன்
கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் பத்தி கேக்குறாங்க. சோ அது வந்து அவங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே மேம். அண்ட் இந்த 2 பர்சனும் வந்து அஃப்கோர்ஸ் லே அவுட் ப்ராப்ளம் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. Next question. How important is real-time bus application tracking to you to save time? Okay, to save the time, reduce wasting the time. But many times tracking does not work. Usually call the driver or operator directly. I do not rely much time on the application. If I'm traveling at night, I really want tracking. So இவங்க எல்லாருமே இதுல சொல்றது tracking. ஓகேங்களா? எஸ் மேம். ட்ராக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க அந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அதுக்கு எல்லாமே அவங்க சொல்றது ட்ராக்கிங் வந்து எந்தெந்த டைம்ல வந்து அவங்களுக்கு வேணும்ன்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பெருசா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு பர்சன் வந்து சொல்லியிருக்காரு. யூஸ்வலி கால் த டிரைவர் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. எஸ். ஓகேங்களா? அண்ட் கால் டிரைவர் அண்ட் ஆல்சோ இந்த லாஸ்ட் பர்சன் இருக்காங்கல்ல, அவங்களோட லொகேஷன் ஃபேமிலிக்கு ட்ராக்கிங் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு இன்புட் கொடுத்திருக்காங்க. இன்டைரக்டா. ஓகே. So next வந்து which payment method do you usually prefer? But I only use UPI because that only I had. Okay, UPI card. சரி, ஓகே, இதெல்லாம் fine. How long does it usually take you to complete your booking? In which mode? Mm-hmm. I always use to my phone to place tickets. It takes 10 minutes to book. Okay, 3 to 5 minutes. யூஸ் மொபைல் ஆப்ஸ் நாட் a டெஸ்க்டாப். ஸோ இவங்க எல்லாருமே மோஸ்டா உங்களுக்கு இன்புட் கொடுக்கறது மொபைல் ஆப். ஓகே மேம். இது எல்லாருமே வந்து காமனா தான் இருக்காங்க. நெக்ஸ்ட், would you like to receive notification about offers and delays? எஸ் எஸ். ஓகே. Do you prefer an app for you to select boarding and dropping points? Almost same. How your friend feel about ticket booking application? Okay. The color theme and design light and theme attract me to use the application. Light color, uh, dark mode of options are night. Dark mode options. Okay. I like. Can you describe your experience with the app theme? Is simple and smooth. ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே பெருசா என்னன்னா அவங்க யூஐ வந்து ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியா கேட்கல. ரொம்ப சிம்பிளா யூசர் ஃப்ரெண்ட்லியா கேக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே மேம். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல மோரார்லெஸ் இந்த ஃபர்ஸ்ட் 2 பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, எஸ் மேம். சரிங்களா? அவங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவு சிமிலரா இருக்கு. தெரியுதா? எஸ் மேம். அண்ட் ஆல்சோ இந்த தேர்ட் பர்சன் வந்து உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்புட்ஸ் பத்தி நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எத்தனை பர்சனை மேக் பண்ணலான்றத பாத்துக்கலாம். ஓகே மேம். இந்த 2 பர்சன் ஓகே. ஓகே. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 பர்சன் வந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் சிமிலர் ஆன்சர் இருக்கு. 2 இல்ல. இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 3 and 4 5. சோ 5 மோர் தென் 5 கொஸ்டின்ஸ்க்கு சிமிலர் ஆன்சர்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? எஸ் மேம். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 2 பர்சன்ஸ். இப்போ நீங்க பர்சனை வந்து 2 பர்சனை கிரியேட் பண்ணா போதும். ஓகேங்களா? ஓகே மேம்.
நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 3 பர்சனை கம்பைன் பண்ணி நீங்க பர்சனை ரெடி பண்ணாலும் ஓகே. இல்ல இந்த லாஸ்ட் 3 பர்சன் கம்பைன் பண்ணி நீங்க ரெடி பண்ணாலும் ஓகே. ஓகே மேம். ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ஒரு கொஸ்டின்ல இருந்து என்னென்ன உங்களுக்கு இன்புட் இருக்குன்றத நான் சொல்றேன். அதை எப்படி நீங்க பர்சனாவா கன்வெர்ட் பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். ஓகே மேம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல உங்களுக்கு நம்மளுக்கு பெருசா இன்புட் இல்ல. அவங்களுக்கு ஈஸியா யூஸ் பண்றது, யூசர் ஃப்ரெண்ட்லியா வேணும்ன்றது மட்டும் தான் அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? செகண்ட் ஓகே. கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உம் ம். ஸோ செகண்ட் கொஸ்டின்ல இதுல உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வந்து பிரிறாங்க. ஸோ ட்ரிப் பேஸ்டு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி யூசேஜ்க்கும் வந்து பஸ் புக்கிங் இருக்கு. ஸோ அது நீங்க வந்து என்ன ஃபீச்சர்ஸ்ன்றத திங்க் பண்ணி பாருங்க. இப்போ ரெட் பஸ், அபி பஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி யூசேஜ்க்கு கிடையாது. எனி ட்ரிப் பேஸ்டு தான் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா? இப்போ நீங்க வந்து டெய்லி யூசேஜ் கொடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டு வரலாம்னு இருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. இப்போ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் போறாங்க அப்படின்னா அவங்க எப்படி வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? லைக் பஸ் பாஸ் அந்த மாதிரி கூட ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்க உங்களோட அப்ளிகேஷன் மூலியமா இது பண்ணிட்டு அவங்க மொபைல் மூலியமா கூட டிக்கெட் வந்து பை பண்ற மாதிரி. இப்ப ஓகே இந்த மேம். மெட்ரோ கார்டு எல்லாம் இருக்குல்ல, மெட்ரோல இப்ப கார்டு எல்லாம் இருக்கு இல்லையா? எஸ் மேம். அந்த மாதிரி சம் அதர் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க திங்க் பண்ணலாம். ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிங் த ஃபர்ஸ்ட் available sleeper. ஓகே. இப்ப இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா சர்ச் ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சர்ச் அண்ட் பிக்கப் அண்ட் டிராப் லொகேஷன் டு இசட் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம நீங்க உங்களுக்கு யூஐ வந்து கிளியர் கட்டா நீங்க கொடுக்கணும். ஓகே மேம். ஓகேங்களா? அண்ட் இதுல என்ன ஃபீச்சர்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு ஆஃபர்ஸ் நீங்க போடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து காட்டணும். ஓகே. சம் ஆஃபர்ஸ் அந்த அதுக்கப்புறம் வந்து பஸ் போட்டோ எக்ஸ்பெக்ட் பண்றாங்க டு வெரிஃபை த பஸ். ஓகேங்களா? பஸ் போட்டோ எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த ரிவ்யூஸ் வந்து ஜெனியூனா இருக்கணும். இந்த 2 கொஸ்டின்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக் கொடுக்கறது ஜெனியூன் கஸ்டமர்ஸா இருக்கணும். ஓகே மேம். ஸோ அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா ரேட்டிங்ஸ் அண்ட் ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்க கொடுக்கணும். அப்புறம் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சீட் லே அவுட் கேக்குறாங்க. இப்ப சீட்ஸ் நம்ம புக் பண்றோம்ல அதோட லே அவுட் வந்து கிளியரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகே மேம். இல்ல நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னா நான் புக் பண்ணக்குள்ளேயே வந்து தெரியணும். நான் இன் கேஸ் வந்து இந்த டேட்டுக்கு முன்னாடி நான் கேன்சல் பண்ண எனக்கு இவ்வளவு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும், இவ்வளவு எனக்கு மைனஸ் ஆகும், இல்ல லாஸ்ட் மினிட்ல நான் ரீஃபண்ட் பண்ணா எனக்கு இந்த அமௌண்ட் மைனஸ் ஆகும் அப்படின்றது நீங்க புக் பண்ணும் போதே அவங்களுக்கு வந்து ஷோ பண்ணணும். சோ அப்பதான் இவங்க ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்க ஓவர் கம் பண்ண முடியும். ஓகே மேம். இது ஒரு ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட் ஆப் டு யூ கரண்ட்லி யூஸ். சோ இப்போ இதுல வந்து உங்களோட காம்படிட்டர்ஸ் யாருன்னு தெரிஞ்சிச்சு. உங்களோட காம்படிட்டர்ஸ் ரெட் பஸ், அபி பஸ். ஓகேங்களா? ஓகே மேம். இஸ் கரண்ட் அப்ளிகேஷன் இஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் நெக்ஸ்ட் வந்து ட்ராக்கிங்கோட ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் ரீஃபண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ தட் இஸ் ஃபைன். சீட் லே அவுட்டும் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட நான் பஸ் புக் பண்றேன் அப்படின்னா என்னோட ஃபேமிலிக்கும் ட்ராக்கிங் போகணும் அப்படின்ற மாதிரி இங்க சொல்றாங்க இல்லையா? எஸ் மேம். So, எப்படி எடுத்துட்டு வரலான்றதை யோசிப்பேன். ஹவு இட் ஃபீஸிபிள் சொல்லிட்டு நீங்க யோசிப்பாருங்க. ஓகே. ரிமைனிங் இது எல்லாமே சேம். அண்ட் இந்த ஒரு கொஸ்டின்ல உங்களுக்கு என்ன எடுத்துட்டு வராங்கன்னா வெப்சைட் மாதிரி வேண்டாம், மொபைல் அப்ளிகேஷன் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஓகே மேம். நெக்ஸ்ட் கலர் தீம் நீங்க அவங்க மோஸ்டா லைட் கலர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அண்ட் ஒயிட் அண்ட் டார்க் மோட். இந்த மோட் செட்டப் கேக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே. ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்க வேண்டாம், யூஐ சிம்பிளா இருந்தா போதும். இப்போ இது நீங்க எப்படி எடுத்துட்டு வரணும்னா உம்,
சோ இந்த மாதிரி நீங்க 2 பர்சனாவா தனியா கிரியேட் பண்ணிக்கணும். ஓ! நீங்க 3 பெர்சனோட டீட்டெயில்ஸ் சேர்த்து கம்பைன்டா ஒரு பெர்சன் எடுக்குறீங்கல்ல. அப்ப நான் 3 பெர்சனோட டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணணுமானா தேவையில்ல. யாராச்சும் ஒரு பெர்சனோட டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணா போதும். ஓகே மேம். ஓகேங்களா? எனி ஒன் பெர்சன் அவங்களோட நேமு பிளஸ் வந்து போட்டோ இல்லைன்னா இந்த மாதிரி அவதார் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கணும். சோ ஓகே மேம். பர்சனல் நீங்க இப்ப யூசர் இன்டர்வியூ எடுத்தீங்க இல்லையா? அந்த யூசர் பத்தின பர்சனல் டீடைல்ஸும் பிளஸ் வந்து உங்ககிட்ட அவங்க என்ன வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் குடுக்குறாங்க. இத வந்து நம்ம ஸ்ட்ரக்சரலா காட்டுறது தான் வந்து பர்சனா. ஓகேவா? யூசர் ஓகே பர்சனான்னு மேம். சொல்லுவாங்க. இதுல வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த மாதிரி பர்சனோட டீடைல்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பயோல வந்து நீங்க அந்த பர்சனை பத்தி சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து உங்க அப்ளிகேஷன் கூட உங்களை கனெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இவங்க வந்து காலேஜ் பண்றாங்க இல்ல ஒர்க் பண்றாங்க. இவங்க ரெகுலரா வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தான் போவாங்க. சோ அவங்களுக்கு லைக் இந்த டிரான்ஸ்போர்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட பர்சனல் டீடைல்ஸ் சொல்லிட்டு உங்க அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணணும். ஓகே மேம். ஓகேங்களா? பயோல இதை பண்ணிட்டு நெக்ஸ்ட் கோல்ஸ்ல என்னன்னா இப்ப நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம் இல்லையா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல இருந்து எஸ் மேம். டீச்சர்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, கலர் தீம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம இப்ப லிஸ்ட் அவுட் பண்ணோம்ல. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க கோல்ஸ்ல மென்ஷன் பண்ணணும். ஓகே மேம். இப்ப நம்ம பர்சன் என்ன பண்ணிருக்கோம்னா 5 எடுத்திருக்கிறதுனால நீங்க ஃபர்ஸ்ட் 3 இல்ல லாஸ்ட் 3 ஏதாவது கம்பைன் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த 2 பர்சன் மட்டும் எடுக்கிறீங்கன்னா இந்த 2 பர்சனோட இன்புட் மட்டும் நீங்க ஒரு பர்சன்ல மென்ஷன் பண்ணணும். ஓகே மேம். இந்த லாஸ்ட் மேம் 3 இந்த வந்து இப்ப ரெண்டுமே இருந்துச்சுன்னா அதுல எதுனா ஒண்ணு எடுத்தா போதும்ல மேம்? ஒன்னு எடுத்தா போதும். ஓகே இன்கேஸ் மேம். உங்களுக்கு point வந்து கம்மியா தான் இருக்கு, மோரால சிமிலரா சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரே பர்சனாவா கூட மேக் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். ஓகேவா? அது என்னன்றது நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகே அண்ட் மேம். நெக்ஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய அவங்க நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருந்தாங்கல்ல. எனக்கு எஸ் ட்ராக்கிங் மேம். சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது, ஆட்ஸ் வருது. சோ இந்த மாதிரி சம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணணும். ஓகே மேம். ஓகேங்களா? இது வந்து ஒரு டைப் ஆஃப் பர்சனா. இது வந்து இன்னொரு கைண்ட் ஆஃப் பர்சனா, சேம் தான். அந்த பர்சனோட டீடைல்ஸ் அதுக்கப்புறம் பயோ. ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு நீங்க அந்த பர்சனை பத்தி இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். லைக் அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்க மோட்டிவேஷன்ஸ். ஓகேவா? இது வந்து மேண்டிட்டரி கிடையாது. உங்களோட டிசைன்ஸ் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஓகே. முக்கியமான விஷயம் பிராண்டுன்னு போட்டுட்டு அவங்க காம்படிட்டர்ஸ்க்கு சொல்லியிருந்தாங்கல்ல அபி பஸ், ரெட் பஸ், அதோட லோகோ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். இது 2 வந்து மேண்டட்டரி கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. பட் வந்து அந்த பர்சனோட போட்டோ, பர்சனல் டீடைல்ஸ் அண்ட் பயோ இருக்கணும். கோல்ஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் பிராண்ட். ஓகே மேம். பிராண்ட் இல்ல ஃபேவரேட்ஸ்னு கூட நீங்க ஹெட்டிங் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நீங்க எதுல பண்றீங்கன்னா ஃபிக்மாலே பண்ணுங்க. ஃபிக்மா அக்கவுண்ட் ஓகே இருக்கா? மேம். இருக்கு மேம். ஃபிக்மாலே பண்ணுங்க. யூஸ் பண்ணிருக்கீங்களா ஃபிக்மா? கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கேன் மேம். ஓகே.
ஓகே. ஸோ உங்களுக்கு பெர்சனுக்கு வந்து என்னென்ன தேவைன்றது மட்டும் நான் இப்ப சொல்லிடுறேன். ஓகே மேம். சரிங்களா? இது வந்து ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள், லைன்ஸ், ஆரோ மேபி நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? பண்ணியிருக்கேன் மேம். ம். சர்க்கிள் அண்ட் பாலிகன் இந்த மாதிரி ஷேப்ஸ் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நீங்க ஸ்பிளிட் உங்களோட டிசைன்ஸ் எப்படி வேணுமோ நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. டிசைன் இன்ஸ்பிரேஷன் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்றேன். ஓகே மேம். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லா பர்சனாக்கும் உங்களுக்கு பெருசா வந்து ஃபிக்மா யூசேஜ் இருக்காது. ஜஸ்ட் நீங்க டீடைல்ஸ் மட்டும் ஆட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகேங்களா? நீங்க மேம். இங்க கிளிக் பண்ணீங்கனாலே டெக்ஸ்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க வரும். இதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுக்கு இன்ஸ்பிரேஷன் நீங்க எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, பிஹேன்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? இல்ல மேம். ஓகே, ஒன்றும் இல்ல. ஜிமெயில் போட்டு நீங்க பிஹைன்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். So, இந்த சர்ச்ல வந்து நீங்க ஆக்சுவலி பிஹைன்ஸ் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து ஹோம் பேஜா இருக்கும். ஓகேங்களா? நம்ம மோஸ்டா நிறைய ஓகே டிசைன்ஸ் மேம். வந்து இதுல இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுப்போம். ஓகே நீங்க மேம். இதுல யூசர் பர்சனான்னு சொல்லிட்டு இதுல சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய கேஸ் ஸ்டடி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வரும். கேஸ் ஸ்டடினா என்னன்னா, இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, ஒரு ப்ராஜெக்ட் ஸ்கிராச்ல இருந்து ஒரு ஒரு ஸ்டெப்பா நம்ம எடுத்துட்டு வரோம் இல்லையா? எஸ் மேம். ஸோ அதுதான் வந்து கேஸ் ஸ்டடி. இது மாதிரி நிறைய கேஸ் ஸ்டடி ப்ராஜெக்ட்ஸ் வந்து இதுல அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே மேம். ஸோ இங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா, ஸ்டாக் ஹோல்டர் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். இப்போ நீங்க இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணீங்கல்ல, எஸ் மேம். அதுதான் இது. அண்ட் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். ம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்சன் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. தெரியுதா? தெரியுது மேம். சோ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இதுல நீங்க சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வந்து சூட்டபிளா இருக்கோ நீங்க அதை எடுத்துக்கலாம். ஐ மீன் அதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் மட்டும் எடுங்க. அதே மாதிரி டிட்டோவா பண்ணக்கூடாது. ஓகே மேம். இல்ல ஒரு 2, 3 யூசர் பர்சன் ஸ்கிரீன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல இருந்து நீங்க இன்ஸ்பிரேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே மேம். ரெஃபரன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 2, 3 கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் ரெஃபரன்ஸா எடுத்துக்கோங்க. பட் ஒரு இது அப்படியே பார்த்து டிட்டோவா பண்ணாதீங்க. ஓகே மேம். ஓகே, வர கிளியரா? இல்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? கிளியர் மேம். சரி, ஓகே. பர்சனா மட்டும் எனக்கு மண்டே முடிஞ்சிருமா? முடிச்சிடுறேன் மேம். எம்பத்தி மேப்பும் நான் கொடுத்துருவா, மண்டே முடிச்சிருவீங்களா? ஓகே மேம். சரி, ஓகே. நான் எம்பத்தி மேப்பும் சொல்லிடுறேன். சேம் எம்பத்தி மேப்பும் இதே மாதிரி இதே ஆன்சர்ஸ் தான் வச்சு நீங்க எடுப்பீங்க. சோ எம்பத்தி மேப்ல வந்து நம்ம தியரி கிளாஸ்லயே பார்த்திருந்தோம் இல்லையா? திங்க் அண்ட் ஃபீல், சி, ஹியர், சே இந்த மாதிரி 4 கேட்டகரிஸ் பார்த்திருந்தோம். கரெக்டா? எஸ் மேம். சோ டிசைன் வந்து பாத்தீங்கன்னா சேம் நீங்க பிஹேன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த யூசரோட போட்டோஸ் இல்ல அவதார்ஸ் ஏதாச்சும் ஒன்று சென்டர்ல பிளேஸ் பண்ணிட்டு இது மாதிரி 4 சைட்ஸ் இதோட டிசைன்ஸ் வந்து நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓகே வந்து மேம். பாத்தீங்கன்னா திங்க் அண்ட் ஃபீல். ஓகேங்களா? திங்க் அண்ட் ஃபீல் என்னன்னா
அவங்களுக்கு வந்து இப்போ பஸ் புக்கிங்னா பஸ் புக்கிங் அப்ளிகேஷன் அவங்களுக்கு வேணும் ஃபார் விச் பர்பஸ் அவங்களுக்கு வேணும். இப்போ உங்களோட யூசர் உங்களுக்கு கொடுத்த இன்புட் என்ன, உங்களுக்கு காலேஜ் போறாங்க, இல்ல ஒர்க்குக்கு போறாங்க, ட்ரிப்புக்கு போறாங்க, இது எல்லாமே அவங்களோட திங்க் அண்ட் ஃபீல். சோ அதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே அவங்க மேம். என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம சொல்றதுதான் திங்க் அண்ட் ஃபீல். ஓகே மேம். ஸோ எம்பத்தி மேப்பிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, இது இதுக்கும் உங்களுக்கு யூசர் டிஃபரன்ஸ்க்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. யூசர் பர்சனாக்கும் யூசர் பர்சனால நம்ம யூசரை பத்தின டீடைல்ஸ் சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? பட் எம்பத்தி ஓகே மேம். மேப்பிங் கம்ப்ளீட்லி அவங்க இந்த ப்ராடக்ட் பத்தி என்ன சொல்ல வராங்க, இந்த டீடைல்ஸ் கேதர் பண்றது எம்பத்தி மேப்பிங். இதுல வந்து நம்ம யூசரோட இன்புட்ஸ், ஐ மீன் அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகே மேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சி. சில என்ன இருக்கும்னா, அவங்க ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல சில விஷயம்லாம். இப்ப ரெட் பஸ் யூஸ் பண்ணிருக்கேன், அபிபஸ் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. நிறைய ஆட்ஸ் வருது. இது மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. கரெக்டான ட்ராக்கிங் எங்களுக்கு வரல. எஸ் மேம். இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் சி. அதாவது அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க, ரியலா அவங்க அதை யூஸ் பண்ணி அவங்க ஃபேஸ் பண்ண விஷயத்த எல்லாமே, எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எது வேணாலும் இருக்கலாம். பட் அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அந்த திங்ஸ் எல்லாமே சில இருக்கணும். ஓகே மேம். ஓகேங்களா? ஹியர் வந்து என்னன்னா, அவங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் எதர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கொலீக்ஸ் இல்ல வேற ஒரு தேர்ட் பர்சன் மூலியமா ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரெட் பஸ், அபிபஸ் அண்ட் வேற ஏதோ இந்த டிக்கெட் புக்கிங்லாம் இல்லாம ஏதோ ஒரு வெப்சைட் வந்து அவங்க ஃப்ரெண்ட் யாரோ சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன அதை யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. மேபி உங்களுக்கு அந்த இன்புட் கொடுத்திருப்பாங்க. என் ஃப்ரெண்ட் வந்து இதை யூஸ் பண்ணதா சொன்னாங்க. பட் அது எனக்கு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி சில இன்புட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும்ல. அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹியர்ல இருக்கணும். அத பத்தி அவங்களுக்கு ஷியரா இருக்காது. ஓகேவா? மேபி கேள்விப்பட்ட விஷயத்த மட்டும் அவங்க வச்சிருப்பாங்க இன்ஃபர்மேஷனா. பட் அத அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகே புரியுதா? மேம். புரியுது மேம். அந்த பாயிண்ட்ஸ் ஹியர்ல யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சே அண்ட் டூன்றது ஃபைனல். அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டார்க் மோட், டார்க் அந்த தீம் வச்சு எனக்கு வேணும் அண்ட் லைட் கலர்ஸ்ல தான் வேணும், கேன்சல் பண்றேன்னா எனக்கு ரீஃபண்ட் எவ்வளோன்றது கரெக்டா தெரியணும், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்கல்ல. இது எல்லாமே உங்களுக்கு சேல தான் வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். அதாவது உங்களோட ப்ராடக்ட்டோட அவுட்கம் என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இருக்கணும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்றது. ஓகே மேம். புரிஞ்சுதா? திங்க் அண்ட் ஃபீல், சி, ஹியர், சே அண்ட் டூ. புரிஞ்சுது மேம். நெக்ஸ்ட் பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் கெயின் பாயிண்ட்ஸ்ன்றது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு டிசைன் பர்பஸ்க்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பெயின் பாயிண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை. நீங்க யூசர் பர்சனல கோல்ஸ் கலெக்ட் பண்ணீங்களா, அந்த கோல் பாயிண்ட் தான் பெயின் பாயிண்ட்ஸ். சாரி, கெயின் பாயிண்ட்ஸ். பெயின் பாயிண்ட்ஸ்ன்றது டிஸ்அட்வான்டேஜஸ். அதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து யூசர் பர்சனல கலெக்ட் பண்றீங்கல்ல, எஸ் மேம். இதெல்லாம் வந்து பெயின் பாயிண்ட்ஸ். ஓகே மேம். ஓகேங்களா? சரி, அப்ப இது ரெண்டுமே நீங்க பண்ணிட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஓகே மேம். காம்படிட்டிவ் போயிடும். ஓகே மேம். புரியுதாடா? இது ரெண்டுமே நம்ம எதுக்காக பண்றோம், இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி கலெக்ட் பண்றோம், அதை எப்படி நம்ம வந்து விஷுவலைஸ்டா கன்வெர்ட் பண்றோம்னு. புரியுது மேம். ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம். சரி, ஓகே. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு click பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ.